Shalom, everyone, and welcome to our Bible study as we're looking at the book of Galatians. ஷாலோம் உங்கள் அனைவருக்கும் இப்படியாக இன்றைக்கு கலாத்தியர் புஸ்தகத்தை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்ய போகிறோம். This is lesson number 7. இது 7வது பாகம். Now, if I mention Thomas Jefferson, I don't know how many of you will know who Thomas Jefferson is or whether you've heard of that name. தாமஸ் ஜெஃபர்சன் என்று சொன்னால் எத்தனை பேர்த்துக்கு இங்கே அறிந்திருக்கிறீர்கள் அல்லது அவர்கள் குறித்து நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. Thomas Jefferson is the third president of the United States. தாமஸ் ஜெஃபர்சன் அவர் யார் என்று சொன்னால் மூன்றாவது, அதாவது அமெரிக்கா தேசத்துடைய மூன்றாவது பிரசிடென்டாக இருந்தவர். He is also one of the those are called the founding fathers. These are the men who brought the 13 colonies together, to be united. He's one of the leaders. They are called the founding fathers. இவர் இப்படியாக கண்டுபிடித்த தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுவார். ஏனென்று சொன்னால் 13 காலனிஸை அவர் ஒன்றாக ஒன்றிணைத்து அது அமெரிக்கா தேசம் என்று சொல்லி அழைத்தவர். The few of them is one of them. Now, there's also a document called the Declaration of Independence. That means there's 13 colonies, they are free from British rule. And the main person to write this is Thomas Jefferson. அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறது என்னவென்று சொன்னால் அதாவது சுதந்திரத்தின் டாக்குமெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கு. என்னவென்று சொன்னால் இந்த 13 காலனியும் இப்படியாக பிரிட்டிஷ் அதிகாரத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் அமெரிக்கா தேசம் என்று சொல்லி ஒன்றி இணைந்திருக்கிறார்கள். Now he wrote, all men are created equal. அவர் எழுதின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எல்லா மனிதர்களும் ஒன்றாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். Wonderful statement. We all would agree with that. அருமையான ஒரு வாக்கியம், நாம் எல்லோரும் அதை ஆமோதிப்போம். But this man who said or who wrote and also spoke against slavery, he himself had many slaves. இந்த மனிதன் இப்படியாக இதை எழுதினவர், அதாவது அடிமைத்துவத்தை குறித்து எதிராக பேசினவர், ஆனாலும் இவருக்கு என்று சொல்லி அடிமைகள் இருந்தார்கள். In fact, while he was talking against it, later on he only freed a few of them. The rest of them he kept until he died. அந்த காரியத்தை அவர் அதாவது அடிமைத்துவத்தை குறித்து அவர் எதிராக பேசும்பொழுது ஒரு சிலரை அவர் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனாலும் அவர் மரிக்க வரையிலும் இன்னும் ஒரு சிலரை பார்க்கும்போது அவர் கீழாக அடிமையாக தான் இருந்தார்கள். A man who said everyone is created equal, a man who wrote against slavery, had slaves. அதாவது இந்த மனிதனை பார்க்கும் பொழுது அடிமைத்துவத்தை எதிர்த்து வந்தவன், அடிமைத்துவத்தை எதிராக அவன் வாக்கியத்தை எழுதினவன், இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா இவனுக்கு கீழாகவே சில அடிமைகளை வைத்திருந்தான். What hypocrisy! எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு காரியம் வாழ்க்கையை பாருங்க. I think ஒத்த வேஷம். You say something and you do something. அதாவது ஒத்த வேஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்வதில் ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது, ஆனால் செய்வதிலே பார்க்க மறு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. Why am I telling you this story? ஏன் இந்த கதையை நான் இடத்தில் நான் புகுக்கின்றேன்? In a while we will be looking at two giants of the apostolic church, men who temporarily behaved as hypocrites. அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்தபடியாக 2 ஜாம்பவான்கள், அதாவது முதல் நூற்றாண்டு சபையில் பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு சில காரியங்களை குறித்து பேசினார்கள், ஆனாலும் அவர்கள் செய்ய முறையை பார்க்கும் பொழுது ஒத்த விஷயத்தை தரித்திருந்தார்கள். Now we are now in chapter 2, and let me remind you, and I'll do this again and again so we'll remember the outline of the 6 chapters. நாம் இப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் மறுபடியுமாக இந்த காரியத்தை திரும்பி எடுத்து நான் சொல்லுகிறேன். நாம் இந்த காரியங்கள் இப்படியாக நம் வகை பிரித்திருக்கிறோம். 6 chapters can be divided into 3 segments. 6 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது 3 விதமாக இதை நாம் பிரிக்கலாம். First 2 chapters, Paul affirms his calling and he affirms the gospel. முதல் 2 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் உறுதிப்படுத்துகிறார், தான் யார் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார். The next 2 chapters, Paul will articulate the gospel. He'll explain what the gospel is. அதுக்கு பிறகு இன்னும் 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுவார், சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லி விளக்குவார். And the last 2 chapters, application of the gospel.
கடைசி 2 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி அபியாசப்படுத்துவது செயல்படுத்துவது என்று சொல்லி அவர் அந்த இடத்துல விளக்குறையை கொடுப்பார். Now, just before the passage we're going to read, we looked at Paul and Barnabas and Titus going to Jerusalem, and they had a private meeting with the apostles. நாம் இப்பொழுது இந்த வரப்போற இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக நாம் பார்க்க போகிறோம். பவுல், பார்னபா, தீத்துவும் என்ன செய்கிறார்? இவர்கள் எருசலத்துக்கு சென்று இந்த அப்போஸ்தல சங்கத்தின் இடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள். They had a private meeting. அவர்களுக்கு ரகசியமான ஒரு கலந்துரையாடல் இருந்தது. Where Paul would present the gospel that he preached. When the apostles saw that it's the same gospel they've been preaching, they'll encourage Paul to go among the Gentiles. They will go among the Jews. They found out they were all preaching the same gospel. பவுல் அவர்களிடத்தில் இப்படியாக தான் பேசுகிற சுவிசேஷம் என்னவென்று சொல்லி இப்படியாக எடுத்து உரைக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அதை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு இதே சுவிசேஷம் தான் நாங்களும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீ யூதர்களிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும் இப்படியாக இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார்கள். From the private meeting, Paul now goes to a public confrontation. ரகசியமான உரையாடலை முடிந்த பிறகு இப்ப அவர் என்ன செய்கிறார்? அவர் பொதுவான ஒரு இடத்தில் முறையிட போகிறார். Okay, let's go to chapter 2. Let's read verses 11 to 14. இரண்டாம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப்போமாக. Now when Peter had come to Antioch, I withstood him to his face, because he was to be blamed. For before certain men came from James, he would eat with the Gentiles, but when they came, he withdrew and separated himself, fearing those who were of the circumcision. And the rest of the Jews also played the hypocrite with him, so that even Barnabas was carried away with their hypocrisy. But when I saw that they were not straightforward about the truth of the gospel, I said to Peter before them all, if you, being a Jew, live in the manner of Gentiles and not as the Jews, why do you compel Gentiles to live as Jews? எப்படியெனில் யாக்கோப்பின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்தேசனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? Now what happened here was some men came from James, that means they came from the Jerusalem church. இங்க என்ன நடக்குது சொன்னால், ஒரு சிலர்கள் யாக்கோப்பின் இடத்தில் எருசலேத்திலிருந்து கடந்து வருகிறார்கள். Now before that, it seems that Peter was at the church at Antioch where Barnabas and Paul were. This is the church at Antioch. Peter has come and Peter's sitting down, eating together. Doesn't look at Jew, Gentile. They all were eating together. இதுக்கு முன்பாக பார்க்கும்போது பேதுரு அந்தியோக்கு வந்து அவன் அவர்களோடு உட்கார்ந்து அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவன் அப்படியாக சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறான். எந்த ஒரு வித்தியாசமும் அவன் காண்பிக்கவில்லை. And suddenly some Jewish believers from Jerusalem have come. திடீர்னு பார்த்தா யாக்கோப்பிலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள். Now from James does not mean James sent them. யாக்கோப்பிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது யாக்கோப் அவர்கள் அனுப்பினார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. Because what happened, James, the James you're talking about, the brother of Jesus who wrote the book of James would not have agreed with what they did. ஏன்னு சொன்னால் யாக்கோப் என்று சொல்லும் பொழுது இவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். அப்படியாக இவர் தான் யாக்கோப்பின் அந்த நிருபத்தை எழுதினவர். இவர் கற்றுக் கொடுக்கிற இந்த உபதேசத்திற்கு அவர் ஒத்து போக மாட்டார். How do we know that? எப்படி நமக்கு தெரியும்? Let me read to you. We don't read it in Tamil, but I'll read to you. Acts chapter 15 verse 24, James will say, we have heard that some went out from us without our authorization and disturbed you, troubling your minds by what they said.
So this man went from James, but James did not send them. இங்க பார்க்கும் பொழுது யாக்கோப் எழுதுகிறார் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, எங்களிடத்தில் ஒரு சிலர் இப்படியாக அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள், அவர்கள் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவார்கள், அது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற உபதேசம் அல்ல என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். So this Jewish believers, Christians have come, and what is their teaching? இந்த யூத விசுவாசிகள் வந்தார்கள், அவர்கள் எந்த போதனையை போதித்தார்கள்? Either they were saying there's no salvation for the Gentiles, or if Gentiles want to be saved, they must become a Jew first, and therefore they must be circumcised. இவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புறஜாதிகள் அவர்கள் யூதர்கள் அல்ல, ஆதலால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விருத்த சேதனை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்திருப்பார்கள். Now, you remember what was the problem that Paul was dealing with in this epistle to the Galatians? ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், பவுல் இந்த நிருபத்தில் எந்த சர்ச்சையை அவர் கையாண்டு கொண்டிருக்கிறார்? Paul called the teaching a different gospel. பவுல் இந்த உபதேசத்தை வேறொரு உபதேசம் என்று சொல்லுகிறார். A different gospel. வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். They were adding circumcision to faith in Christ. அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த விருத்த சேதனை எடுத்து விசுவாசத்தினுடைய ஒட்டி இப்பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு முழுமடையும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். Yes, you must believe in Jesus, but it's not enough. You must also be circumcised. Only then you can be saved. ஆம், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அது நிஜம்தான். ஆனாலும் நீங்கள் முழுமையான ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விருத்த சேதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். So when this man came, and when Peter saw them, they must have said something. For Peter and Barnabas, what will happen is both of them suddenly will just keep themselves away from the Gentiles Christians. இந்த ஒரு சிலர் இவர்களா வந்திருக்கும் பொழுது பேதுருவும் பார்னாபாவும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இந்த புறஜாதிகளை சாப்பிடுறது விட்டு இவர்கள் விலக ஆரம்பித்தார்கள். Now, initially they were eating together, which means they understood that Jews and Gentiles together, they are one. They recognize the oneness and the equality of the Jews and Gentile believers. ஆரம்பத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது இங்கே யூதர்களும் புறஜாதிகளும் ஒரே இடத்தில் ஒன்றாக இணைந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களால் என்ன காண முடியும் என்று சொன்னால், இங்க இவர்கள் இருவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மனமாக இருக்கிறார்கள் சொல்லி கண்டிருக்க முடியும். And this man who came must be key leaders back in the church in Jerusalem. For Peter to be afraid of them and to remove himself from the Gentiles, he don't want to offend these guys. There must have been some key leaders back home in Jerusalem. இந்த ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் கண்டிப்பாக ஒரு 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 மூப்பனாக ஒரு சபையின் எருசலேம் சபைகளில் ஒரு முக்கிய மூப்பனாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பேதுரு இவர்களை பார்த்தபோது இவர்கள் பயந்து போய் விலகி பிரிந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். And this was happening in the church at Antioch. This is the Syrian Antioch, from where Paul and Barnabas would go and plant churches. இது எங்க நடக்கிறது என்று சொன்னால் அந்தியோக் என்று சொல்லி ஒரு இடத்தில் நடக்கிறது, சீரியன் அந்தியோக். இங்கதான் பவுலும் பர்னபாவும் இந்த சபையை ஸ்தாபித்தவர்கள் இன்னும் சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now, if this epistle was written in AD 49, this would be after their first missionary journey, which is from AD 46 to AD 48. இவர்கள் இந்த காலமானது கிபி 49ஆம் ஆண்டில் நடந்திருக்கும் என்று சொன்னால் இதுதான் முதல் பயனுள்ளதாக பவுலுக்கு அல்லது பானபாருக்கும் இருந்திருக்க வேண்டும். எப்பொழுது கிபி 46லிருந்து 48ஆம் ஆண்டுக்கு பிறகு. Which means after planting churches among the Gentiles, this is happening. அப்படி என்றால் புறஜாதிகள் மத்தியில சபைகளை ஸ்தாபித்த பிறகு இந்த ஒரு சர்ச்சை அங்கு நடக்கிறது. Peter, who had freedom from the law, now because of fear of this man, what's happening? He's going under the law again. பேதுரு நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். அதாவது ரட்சிக்கப்படும் போது நியாயப்பிரமாணத்தில் விடுவிக்கப்பட்டவன் இந்த ஒரு சிலரை பார்த்த பிறகு மறுபடியுமாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக அவன் இறங்கி வருகிறான். It is sad to see these two giants of the apostolic church, Peter and Barnabas, being hypocritical
but at the same time, it was momentary because later we know that they didn't just join with this. They understood. So this was momentary hypocritical behavior. கவலைக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் பேதுரு பார்னபா என்று சொல்லுவர்கள் சபையை ஸ்தாபிக்கிறவர்கள் அநேகர் இப்படியாக அவர்கள் அப்படியாக மூப்பராக பார்க்கிறவர்கள் இவர்கள் கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்படியாக ஒத்த வேஷத்தை தரித்து அவர்கள் புறஜாதிகளை விட்டு விலகி பிரிந்தார்கள். But Paul will say that he stood up and he will rebuke Peter publicly. ஆனால் பவுல் சொல்லுவார், பவுல் எழுந்து நின்று பேதுருவை இப்படியாக பொதுவாக கண்டித்தார் என்று சொல்லி. So this was done in the church. So Paul will confront Peter publicly. இது சபையில் நடந்த ஒரு விஷயமாக இருந்ததுனால பவுல் என்ன செய்வார், பொதுவாக பேதுருவை பார்த்து கண்டிப்பார். Why is Paul writing all of this, saying all of this to the Galatians? ஏன் பவுல் இதை எழுதி கலாத்தியர்களுக்கு இந்த நிருபத்தை இந்த காரியங்களை அவர் எழுத வேண்டும்? Earlier when he spoke about his private meeting with the apostles in Jerusalem, ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மத்தியில் இப்படியாக அவர் ரகசியமாக சந்தித்ததை குறித்து அவர் பேசுவார். there he will say when he brought Titus was a Greek, and the other Jews were saying, oh, he must be circumcised. Paul said, we never gave in to them. அந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, தீத்து அவன் யூதன் அல்ல, யூதர்கள் அவனை பார்த்து சொல்லுவார்கள், இவன் நம்மோடு சேர முடியாது என்று சொன்னால் அவன் விருத்த சேதனை செய்யவில்லை, விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தும் பொழுது பவுல் அதற்கு இடம் கொடுக்காமல் இப்படியாக சுவிசேஷத்துக்கு நின்றார். So Paul said, I stood for the gospel. பவுல் சொல்வார், நான் சுவிசேஷத்துக்கு நான் உறுதியாக நின்றேன். I didn't let them influence me or pressure me. அவர்களை அழுத்தத்தை கொடுக்கவும் அல்லது என்னிடத்தில் வேறொரு போதனையும் கொடுக்க நான் அனுமதிக்கவில்லை. And when men came, Peter and Barnabas were influenced, but I stood and I rebuked Peter. Why? I stood for the gospel. ஆனாலும் ஒரு சிலர் இப்படியாக வந்திருக்கும் பொழுது பேதுரும் பார்னபாவும் இப்படியாக இவர்களும் ஒத்த வேஷத்தை தரித்து விலகி போனார்கள். நான் பொது இடத்தில் நின்று அவர்கள் கண்டித்தேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். What is he telling the Galatians? Stand for the true gospel. Don't let somebody come and deceive you. Don't fall for pressure. Stand for the purity of the gospel. பவுல் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீங்கள் இப்படியாக உண்மையான உபதேசத்துக்கு நிற்க வேண்டும். யாராவது தவறான உபதேசத்தை எடுத்து வரும்போது, நியாய பிரமாணங்கள் எடுத்து வரும்பொழுது அதுக்கு எதிராக நீங்கள் நிற்க வேண்டும். உபதேசத்துடைய உண்மைத்துவத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறார். Then we have Paul's rebuke to Peter. பிறகு நாம் பார்க்கிறோம் பவுல் பேதுருவை அவர் அப்படியாக கடிந்து கொள்கிறார். Now if you look at chapter 2 verses 15 to 21, இரண்டாம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, now scholars are not too sure where Paul stops his rebuke to Peter. வேத அறிஞர்கள் அவர்களுக்கு சரியாக அவர்களுக்கு சில காரியங்களை பார்க்க முடியவில்லை, எந்த இடத்தில் பவுல் நிற்பாட்டினார் என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொள்ளும் பொழுது. Some believe that until verse 14 is Paul rebuking Peter. 15 onwards he's talking to the Galatians. 14வது வசனம் வரையிலும் பவுல் பேதுருவை கடிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு சிலர் வேத அறிஞர்கள் இப்படிதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 15வது வசனத்தில் 21 வசனம் வரையிலும் கலாத்தியர்களுக்கு பவுல் விளக்குரையை எழுதுகிறார். Some scholars believe until verse 21 is Paul's rebuke of Peter. சில வேத அறிஞர்கள் என்ன நம்புகிறாங்க சொன்னால் 21ஆம் வசனம் வரையிலும் பவுல் பேதுருவை பார்த்து அவர் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறார். For example, two very well known Bible translations, the NIV takes until verse 21 as Paul's rebuke of Peter. The ESV stops at verse 14 as Paul's rebuke. 15 onwards is Paul talking to the Galatians. ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஐவி என்று சொல்லப்படுகிற இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும் பொழுது 14வது வசனம் வரையில மட்டும்தான் இந்த இடத்தில் இப்படியாக பவுல் பேதுருவை கடிந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் ESV இங்கிலீஷ் அந்த ESVயோட வெர்ஷனில் பார்க்கும் பொழுது 21 வசனம் வரையிலும் பவுல் பேதுருவை கடிந்து கொண்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும். ESV stops at verse 14.
ESV பார்க்கும்போது ESV பார்க்கும்பொழுது அது 14வது வசனத்திலே நிற்பாட்டி விடுகிறது. ஆனால் NIV பார்க்கும்போது 21ஆம் வசனம் வரையிலும் இப்படியாக கடிந்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். This is where our personal Bible study comes in, where we can decide whether until verse 14 or until verse 21. But however it is, we can learn many lessons. இங்கே தான் நாம் தனிப்பட்ட வேத ஆராய்ச்சியிலே நாம் அதாவது கண்டறிய வேண்டும் 14ஆம் வசனம் வரையுமா அல்லது 21ஆம் வசனம் வரையுமா என்று சொல்லி நாம் அப்படியாக நாம் கண்டறிய வேண்டும். எப்படியாக இருந்தாலும் இந்த இடத்தில் சரியான காரியத்தை வலியுறுத்தலை நாம் பார்க்கிறோம். Now, one commentary said, because of what Paul or what Peter and Barnabas did, their actions destroyed certain truths. இங்க ஒரு சில கொமெண்ட்ரியில பார்க்கும் பொழுது பவுலும் பர்னபாவும் செய்த இந்த ஒரு காரியத்தினால இவர்களுடைய இந்த காரியத்தினால ஒரு சிலருடைய விசுவாசம் இப்படியாக உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் ஒரு சில கொமெண்ட்ரியில் நாம் வாசிக்க முடியும். It is destroying certain truths. ஒரு சில சத்தியங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. Okay, let's look at it. Let's go to verse 14. நாம் இதை வாசிப்போமாக 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? But when I saw that they were not straightforward about the truth of the gospel, I said to Peter before them all, if you, being a Jew, live in the manner of Gentiles and not as the Jews, why do you compel Gentiles to live as Jews? What Peter and Barnabas, what they did was, they were destroying the unity of the church. பேதுரும் பர்னபாவும் என்ன செய்கிறான்னு சொன்னால் இவருடைய செய்த இந்த காரியத்தினால சபையுடைய ஒருமை அவர் உடைத்து போடுகிறார்கள். Now, at the Council of Jerusalem in Acts chapter 15, எருசலேத்தின் ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில், okay, if you've forgotten this term or this term seems new to you, you can turn to your Bible, Acts chapter 15, and write there the Jerusalem Council around the year AD 49. அதாவது இந்த காரியத்தை நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இது எருசலேத்தின் ஆலோசனை சங்கம் என்று சொல்லி எழுதி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் கிபி 49ஆம் ஆண்டில் நடைபெற்றது. Where they discuss about this issue, must the Gentiles be also circumcised in order to be saved? இந்த காரியத்தை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். புறஜாதிகள் அவர்கள் விருத்த சேதனை செய்ய வேண்டுமா இல்லையா என்று சொல்லி, In order to be saved. ரட்சிக்கப்படுவதற்கு. Now, listen to what Peter said. பேதுரு என்ன சொல்லுவார் பாருங்க. Turn to Acts 15. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Verses 9 to 11. 9வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில நாம் வாசிக்கப்போமாக. Acts 15 verses 9 to 11. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடிக்கு செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமப்பதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். He did not discriminate between us and them, for he purified their hearts by faith. Now then, why do you try to test God by putting on the necks of Gentiles a yoke that neither we nor our ancestors have been able to bear? No, we believe it through the grace of our Lord Jesus that we are saved just as they are. Peter tells the Jews, listen, you remember God used me to go and preach among the Gentiles, and when they believed, God gave them the Holy Spirit just the way he gave us. பேதுரு யூதர்களை பார்த்து சொல்லுவார், நன்றாக கவனிங்கள், நான் புறஜாதி இடத்தில் இப்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமோ அதே முறையில் தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். God didn't say they must be circumcised first.
அவர்கள் விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியா கட்டளையிடலையே. God didn't say become a Jew first. ஆண்டவர் அவர்கள் யூதராக மாற வேண்டும் என்று சொல்லி எந்த கட்டளை விடலையே. And Peter will say, he made no distinction between us and them, having cleansed their hearts by faith. அதாவது பேதுரு சொல்லுவார், விசுவாசத்தினால் அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் முறைப்படி இல்லாதபடிக்கு அவர் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And he will tell the Jews, why are you putting God to the test by placing a yoke on the neck of the disciples that neither our fathers nor we been able to bear? The yoke here is the Mosaic law. Why are we putting the law on them? We ourselves cannot carry the law. அதாவது பேதுரு சொல்லுவார், ஏன் இந்த நுகத்தை நாம் அவர்கள் மேல் செலுத்த வேண்டும், நம்மாலே அதை சுமக்க முடியவில்லையே என்று சொல்லி பேதுரு சொல்லுவார். But we believe that we will be saved through the grace of the Lord Jesus, just as they will. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பிக்கையோ என்றான். This is what Peter said. இது பேதுரு சொன்ன ஒரு வாக்கியம். But here, what happens? Because of this man came and Peter seemed to fear them, he went against what he himself said earlier. இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு சிலர்கள் இப்படியாக கடந்த இந்த யூத விசுவாசிகள் வந்திருக்கும் பொழுது பேதுரு பயந்து விலகி பிரிந்தான். Oh, Peter, what is this? The uncircumcised. Uncircumcised means unclean. பேதுரு, இது என்ன? இவர்கள் விருத்த சேதனம் செய்யாது இருக்கிறவர்கள், விருத்த சேதனை செய்யாவிட்டால் இவர்கள் தீட்டு உள்ளவர்கள். And Peter, instead of standing and rebuking them and telling them what he said earlier in Acts 15, out of fear, he will side with them. அதாவது பேதுரு எழும்பி நின்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பேசின அந்த காரியத்தை மறுபடியுமாக சொல்லி அவர்கள் கடிந்து கொள்ளாமல் பயந்து விலகி பிரிந்தான். The Holy Spirit will inspire Paul to write. Let's read Galatians 3:28. பரிசுத்த ஆவியான பவுல் இந்த காரியத்தை எழுதும்படிக்கு இப்படியாக அவர் இன்ஸ்பயர் பண்ணது நம்ம வாசிப்போமாக. கலாத்தியர் 3:28. 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். There is neither Jew nor Greek. There is neither slave nor free. There is neither male nor female. For you are all one in Christ Jesus. In Christ, God doesn't look at people as Jew or Gentile. There's no ethnic difference. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவர் எந்த ஒரு பாகுபாடும் வித்தியாசத்தை பார்க்குவதில்லை. ஜாதிகள் என்பது அந்த ஒரு பிரிவினைகள் இல்லை. There's no slave or free. There's no status that God looks at. அடிமை என்றும் சுதந்திரம் என்றும் இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல அப்படியாக ஒரு ஸ்டேட்டஸை பார்ப்பதில்லை. Neither male nor female. God doesn't look at the gender. ஆணும் என்றும் பெண் என்றும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியாக இந்த காரியத்தையும் பார்ப்பதில்லை. Because in Christ Jesus does not matter what ethnic we belong to, what status we belong to, what gender we belong to. We are all sons of God. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும், ஆண் பெண்ணாக இருந்தாலும், அல்லது நாம் உயர்வு தாழ்வாக அடிமை சுதந்திரம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் இயேசுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். When we are in the Son of God, we all become sons of God. மனுஷகுமாரனுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நாம் எல்லோரும் மனுஷகுமாரர்களாக மாறுகிறோம். Now, sons of God has got nothing to do with male or female. The term sons of God is a reference to relationship with God. தேவ புத்திரர் என்று சொல்லும் பொழுது ஆனா பெண்ணா என்று அல்ல, ஆனாலும் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். So we need to realize in Christ Jesus, God doesn't look at which status you are, which gender you are, which ethnic group you belong to. For him, he sees you as his son, his daughter. He sees us as his child. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் உயர்வு உள்ளவர்களா தாழ்வுள்ளவர்களா, ஆணாகவும் பெண்ணாகவும் அல்ல யூதராகவும் கிரேக்கராகவும் எப்படியாகவும் இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் தேவன் புத்திரர்களாக இருக்கிறோம். That is why it is sad to see in some places like in India where the caste system is still very much being followed. அதனால தான் ஒரு சில இடத்தரகளை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்திய தேசத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதிகள் என்று சொல்லி வேறுபாடுகள்
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது மனம் கசந்து இருக்கிறது. A Christian who is mature, who is spirit-filled, who understands and wants to follow the teaching of the Lord Jesus will not talk about caste. அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்துக்குள் வாழ்கிற, புரிந்திருக்கிற, தேவனை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்துவன் ஜாதிகளை குறித்து பேச மாட்டான். That is man-made, it is divisive, it makes one man inferior, it makes another man superior. That is not compatible with the teachings of Christ. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது, யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவினை கொண்டு வந்திருக்கிறது. இந்த காரியமானது சுவிசேஷத்திற்கு எதிராக தான், அல்லது சுவிசேஷமானது இந்த காரியத்துக்கு ஒத்து போகாது. When in Christ Jesus, God doesn't look at all of this. If you're a Christian, you must not look at people according to their ethnicity or what caste they are. That would be absolutely, totally against the scriptures. அதாவது ஒரு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வித்தியாசங்கள், வேறுபாடுகள் அவர் அப்படியாக காரியங்களை சொல்லுவதில்லை, வலியுறுத்துவதும் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் இருதயத்தின் வாயிலாகவும் இந்த காரியத்தை வலியுறுத்த வேண்டும். ஜாதிகள் இல்லை என்று சொல்லி, அல்லது தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை இல்லை என்று சொல்லி நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். Also, there's no difference between clergy and laity, or these people are clergy. They will serve God. The rest of us, we just come sit down and see them do and go back. There's no difference between clergy and laity. அதே மாதிரி ஊழியர்கள் அங்கத்தினர்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அல்லது பிரிவினும் அல்ல. இவர்கள் ஊழியர்கள், அல்லது இவர்கள் ஊழியர்கள், அதனால் ஊழியர்கள் எடுத்து ஊழியத்தை செய்யலாம். நாங்கள் எல்லாம் அங்கத்தினர்கள், நம்ம ஒன்று செய்ய அவசியம் இல்லை, நாம் ஒன்று செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை எண்ண விட வேண்டாம். Oh, they are priests. They will dress differently. They will do all of that. We can't do that. அவர்கள் ஊழியர்கள், அவர்கள் வித்தியாசமாக உடுத்துவார்கள். நாம் அங்கத்தினர்கள் மட்டும்தான், அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. Turn to 1 Peter 2:9. 1 பேதுரு 2:9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. We are all believers. We are royal priest. நீங்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விசுவாசிகளும் நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். We all are to serve God. We all are to bring a sacrifice of praise. We are all to worship God. All believers. நாம் எல்லோரும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த துதி பலிகளை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். So the idea that, oh, they are clergy, they will dress differently, they will do all of that. We are laity, we just sit here, we just watch them do. That is not biblical. இந்த ஒரு எண்ணமானது, அவர்கள் ஊழியர்கள் வித்தியாசமாக உடுத்துவார்கள், எல்லா ஊழியத்தும் அவர்கள் தான் முன்னே நின்று செய்வார்கள், நாம் அங்கத்தினர்கள் மட்டும்தான், நமக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த பிரிவினையானது சுவிசேஷத்துக்கு ஒத்து போகாது. Now, in the Old Testament, when you read, God wanted all the people to be priests. பழைய ஏற்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவர் எல்லோரும் ஆசாரியர் கூட்டமாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். That was his desire. அதுதான் அவருடைய மன விருப்பமாய் இருந்தது. But what happened is, because of certain things, then God will select a group and make them a priest. But originally God's desire was all of them to be priest. என்ன நடந்தது என்று சொன்னால், இப்படியாக ஆண்டவர் ஒரு சிலரை தேர்வு செய்து அவர்களே ஆசாரிய கூட்டத்தில் ஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார். But in Christ, all of us as believers, we are priests. So all of us are to serve. All of us are to bring a sacrifice of praise. ஆனாலும் நாமளும் கிறிஸ்துக்குள்ளாக எப்படியாக இருக்கிறோம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். நாம் எல்லோரும் அந்த துதி பலிகளை, அந்த ஊழியங்களை நாம் கனமாய் எண்ணி எடுத்து செய்ய வேண்டும். So what Peter and Barnabas did was to bring a disunity in the church.
ஸோ அதனால் பேதுரு பார்னபு செய்த அந்த காரியமானது சபைக்குள்ளாக ஒரு பிரிவினை கொண்டு வந்தது. Jew and Gentile. But Paul will write under the inspiration of the Holy Spirit, Galatians 3:28, there's neither Jew nor Gentile. All are sons of God. அதாவது இந்த இடத்துல யூதர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி ஒரு பிரிவினை வந்தது. ஆனால் பவுல் இப்படியாக பரிசுத்த ஆவியினால் ஏவுதல் பண்ணி அவர் எழுதின ஒரு காரியம் என்று சொன்னால், யூதர்களோ புறஜாதிகளோ நாம் எல்லோரும் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். The second truth that is being destroyed by their action is, let's read verses 15 and 16. ரெண்டாவது சத்தியமானது இந்த இடத்துல எந்த சத்தியத்தை உடைக்கப்பட்டது சொன்னால், நாம் வாசிக்கப்பமாக அப்போஸ்தலர் Galatians chapter 2, verses 15 and 16. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் சுவிசேஷத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான்களாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. We who are Jews by nature and not sinners of the Gentiles, knowing that a man is not justified by the works of the law, but by faith in Jesus Christ. Even we have believed in Christ Jesus, that we might be justified by faith in Christ and not by the works of the law. For by the works of the law, no flesh shall be justified. Now here we have a term called justification. இங்கே நாம் வாசிக்கிறோம் நீதிமான்களாக்கப்படுவது. Now you must remember this term. This is a very important term. In salvation, there are many different aspects. One of it is called justification, and we must remember this term, and we must understand what justification is. இந்த விதிமுறைகளை நீங்கள் எப்படியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீதிமான்களாக ஆக்கப்படுவது என்று சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விதிமுறையாக இருக்கிறது. Now if Galatians is the first letter that Paul wrote, then this is the first time that he's talking about, or the first time we are reading about justification. இதுதான் முதல் முறையாக பவுல் இப்படியாக நிருபத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், இதுதான் முதல் முறையாக அவர் எழுதுகிறார், அல்லது நாம் முதல் முறையாக நாம் வாசிப்பது விசுவாசித்தால் நீதிமான்களாகப்பட்டோம். Now Job will ask an interesting question. யோபு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்பார். Let's go to Job chapter 25 verse 4. யோப் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? How then can a mortal be righteous before God? How can one born of women be pure? How can a man be righteous before God? Now that is man's question. இங்கே யோபு கேட்கிறான், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி? Let's look at God's answer. இங்க ஆண்டவருடைய பதிலை நாம் பார்ப்போமாக. Habakkuk chapter 2 verse 4. ஹபாக்குக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதன் அல்ல, நீதிமான் பிழைப்பான். See, the enemy is puffed up, his desires are not upright, but the righteous person will live by his faithfulness. Now this righteous, the just shall live by faith is repeated in Romans 1:17. We won't read it, but you can take down Romans 1:17. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாடில் இப்படியாக ரோமர் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. Galatians 3:11. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. And Hebrews 10:38. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. So you find this verse being repeated many times. The just shall live by faith. அதனால் இந்த வசனமானது பல முறைகள் வேதாகமத்தில் இப்படியாக மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். So how do you become righteous before God? How do you live your life? It is by faith. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமான்களாக இருப்பது எப்படி? நாம் நீதிமான்களாக எப்படி வாழ்வது? விசுவாசத்தின் மூலியமாய் மட்டும்தான்.
Justification is God declaring us not guilty as when we accept Jesus Christ, we are in Christ. God declares us not guilty. That's what justification is. அதாவது நீதிமான்களாகப்பட்டோம் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நாம் அப்படியாக ஒரு 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 குற்றவாளி போல நாம் நிற்காமல், தேவன் நம் குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை பாவங்களை மன்னித்து நாம் இனி குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி நாம் விடுவிப்பது தான் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக. And the moment we truly repent of our sins and we accept the Lord Jesus Christ as our Lord and Savior, if that was a genuine repentance, genuine faith, God declares us not sinners. He declares us not guilty. நாம் தேவனுக்கு முன்பாக வந்து நம் மனம் திரும்பி, அதாவது மனசார நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது, தேவன் நம்மளை நீதிமான்கள் என்று, அதாவது அவர் நம்ம பாவிகள் என்று சொல்லவில்லை, நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி அவர் அப்படியாக நம்மளை வலியுறுத்துகிறார். How does God justify both the Jews and the Gentiles? எப்படி ஆண்டவர் யூதர்களையும் அல்லது கிரேக்கர்களையும் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார்? Romans 3 verse 30. Let's read that. Romans 3:30. ரோமர் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. Since there is only one God who will justify the circumcised by faith and the uncircumcised through that same faith. விருத்தேசனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்தேசனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. Whether circumcised the Jews or uncircumcised the Gentiles, God justifies by their faith. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. So if justification is by faith, whether Jew or Gentile, what is this, Peter? You are siding with those who say, oh, you must be circumcised. அதாவது விசுவாசத்தினால் நாம் நீதிமான் பிழைப்பான் என்று வாசிக்கும் பொழுது, இங்கே பேதுரு செய்த ஒரு காரியத்தினால இந்த ஒரு சத்தியத்தை அவன் உடைக்கிறான். Thirdly, back to Galatians chapter 2, verses 17 and 18. மூன்றாவதாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப்போமாக. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கும் படிப்படி நாடுகிற நாமும் பாவிகளா காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரே அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். But if while we seek to be justified by Christ, we ourselves also are found sinners, is Christ therefore a minister of sin? Certainly not. For if I build again those things which I destroyed, I make myself a transgressor. Let's also read Galatians 5:1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கப்போம். Stand fast, therefore, in the liberty by which Christ has made us free, and do not be entangled again with the yoke of bondage. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். This is what Peter will say in Acts 15. இதுதான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார். Why are we putting a yoke on them? We ourselves cannot carry the yoke. But the yoke is referring to the Mosaic law. You must keep the Sabbath, you must be circumcised. அதாவது ஏன் இந்த அடிமைத்துவத்தின் நுகங்களை அவர் மேல நாம் வைக்கிறோம்? நாமே அந்த நுகத்தை விட்டு நாம் பிரிந்து, அதாவது அது விடுவித்து வந்து விட்டோம். நுகங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் சபாத் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளை நம்ம சரியாக செய்ய வேண்டும், நம் விருத்த சேதனை செய்ய வேண்டும். That's what Paul says in Galatians chapter 5 verse 1. It is for freedom that Christ has set us free. Why are you going back under the yoke? அப்படிதான் இங்க பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாம் அதை விட்டு நாம் விடுதலையாக்கப்பட்டோம், ஏன் மறுபடியுமாக அந்த நுகத்தை, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நீங்கள் போடுகிறீர்கள்? So Peter, you said all of this, but now what's happening? You're going back to Mosaic law? You want to go back to under the yoke again?
அதாவது பேதுரு பார்த்து சொல்லுவா, இந்த காரியத்தெல்லாம் நீ சொந்து செய்து விட்ட பிறகு மறுபடியுமாக ஏன் அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக நீ செல்லுகிறாய்? Fourthly, verses 19 and 20. Galatians Na- 2, 19 and 20. நான்காவது காரியம் 2ஆம் அதிகாரம், அதாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். For I, through the law, died to the law that I might live to God. I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Peter Barnabas' action destroys, number 4, the very gospel itself. பேதுருவும் பானமும் அப்படி செய்திருக்கும் பொழுது 4வது சத்தியத்தை எது உடைத்தார்கள் என்று சொன்னால், அதாவது சுவிசேஷம் என்று சொல்லி அந்த காரியத்தை உடைத்தார்கள். If you can be justified by your own efforts, by being circumcised, by following the law, by your own efforts, then no need for that for Christ to come and die on the cross. அதாவது நீங்கள் இப்படியாக உங்களுடைய சொந்த முயற்சினால நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறதுனாலயோ அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழே போகிறதுனால நீங்கள் நியாயப்படுத்த முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்க அவசியம் இல்லையே. And number 5, let's read verse 21. 5வது காரியம் 21ஆம் வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. I do not set aside the grace of God, for if the righteousness comes through the law, then Christ died in vain. We cannot mix grace and law. நாம் கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் கலந்து செய்ய முடியாது. By law, I'm talking about the Mosaic law. அத நியாயப்பிரமாணம்னு சொல்லி மோசே கொடுத்த நியாயப்பிரமாணங்கள். Paul in the book of Romans chapter 6 will say we are not under law, we are not under the Mosaic law. பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இப்படியாக தெளிவாக சொல்லுவார், இனி நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல. Does that mean Christians have got no laws? அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு நியாய பிரமாணங்கள் அல்லது சட்டத்திட்டங்கள் இல்லையா? Oh, we have. We'll look at it when we come to Galatians chapter 6. நமக்கு இருக்கு, உண்டு. அது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வரும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு உண்டான சில காரியங்களை நாங்கள் கவனிப்போம். So to insist on the Mosaic law like circumcision is to deny salvation by faith in Jesus. அதாவது நாம் இந்த இந்த மோசே கொண்டு வந்த இந்த நியாயப்பிரமாணங்கள் கீழாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவினால் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? ரத்து செய்கிறோம். It's like saying what Christ did on the cross is not enough. That's important but not enough. I must do certain things. அது எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த காரியமானது பற்றாக்குறையாக இருக்கிறது. இனி நான் அந்த குறையை நிறைவேற்றுவதற்கு இந்த காரியங்கள் செய்ய வேண்டும். Anyone who comes and says you believe in Jesus, good but not enough, you must be. When you add to faith in Christ, that becomes a different gospel. And remember in chapter 1, Paul pronounces a curse. When I say Paul, Holy Spirit pronounces a curse on a person who brings a different gospel. யாராவது உங்க இடத்தில் வந்து இப்படியாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா, அது பத்தாது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பவுல் சொல்கிறார், அது வேறு ஒரு உபதேசமாக, அது வேறு ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. ஸோ பவுல் அதுவும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சபிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரம்பின பவுல் அது எழுதுகிறார். Praise God. Temporarily they lapsed, but both of them repented and came out to really shine for the Lord. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்ச காலத்துக்கு தான், அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அவர்கள் அப்படியாக இருந்தார்கள். ஆனால் பவுல் அவர்கள் இடத்தில் பேசின பிறகு மனம் திரும்பி மறுபடியும் தேவனுக்குள்ளாக அவர்கள் பலமாய் வந்தார்கள். Now as we close a few things, what personally Ini 8-9 tak biar kayak gini. So as we close, personally,
what can we learn and apply as we look at this passage? தனிப்பட்ட முறையில் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். Number one, have I been saved by grace of God, or am I trying to do certain things in order to be saved? அதாவது முதலாவதாக கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டுமா அல்லது ஏதாவது ஒன்று செய்து என்னுடைய முயற்சினால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா? Listen, works plus faith is not equal to salvation. கவனிங்க, கிரிகள் நீங்கள் கிரிகளை முதலாவது வைத்து விசுவாசத்தில் இரண்டாவது இடத்தில் வைப்பீர்கள் என்று சொன்னால் அது ரட்சிப்பல்ல. No, that's not what I mean. If you add works to faith in order to be saved, that is wrong. கிரிகளும் என்னுடைய விசுவாசத்தை நாம் ஒன்று இணைத்து தான் நாம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் அது தவறு, அது ரட்சிப்பல்ல. Faith must be added with works, with deeds, with actions after we are saved. அதாவது நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் அதுக்குண்டான காரியம்தான் அந்த கிரிகள் வரும். அந்த கிரிகள் என்னவென்று சொன்னால் அது கனி என்று சொல்லுவார்கள், அதுதான் ரட்சிப்பு. I don't work to be saved. I put my faith in Christ to be saved. நான் கிரிகள் செய்ததனால நான் ரட்சிக்கப்படவில்லை, நான் விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். And if my faith is genuine, it will work out. I will put into practice by action, by doing deeds, by working and serving the Lord. என்னுடைய விசுவாசம் நிஜமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்குண்டான கிரியை நாம் செய்ய முடியும், நாம் செய்வோம். This is where James will talk about it. இங்குதான் யாக்கோபு பேசுவார். If your faith is genuine, it must prove itself or show itself in action. யாக்கோபு சொல்லுவார், உன்னுடைய விசுவாசம் நிஜமாக இருக்கும் என்று சொன்னால் அது கிரியையிலே காமிக்கப்படும். Okay, so be clear. Faith plus doing certain things in order to be saved is wrong. But once we are saved, faith must have action. ஞாபகத்தில் இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கிரிகள் மற்றும் விசுவாசம் சேர்ந்தாதான் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியம், அது ரட்சிப்பு அல்ல. ஆனால் நிஜமான விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கிரிகளை காணப்படும். A good verse will be Ephesians chapter 2 verse 8. Let's read that. Ephesians chapter 2 verse 8. நல்ல ஒரு வசனம் என்னவென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் அதை வாசிக்கப்போமாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God. Secondly, are we trying to mix law and grace? இரண்டாவதாக நியாயப்பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் நாம் கலந்திருக்கிறோமா? In order to be saved, we talk about grace, we also bring law in. No, law is not going to, we've seen doing certain things by myself cannot earn salvation. அதாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் அவசியம்தான். ஆனாலும் சில நியாயப்பிரமாணங்களை நீங்கள் உள்ளுக்கு திணிப்பது சரியான ஒரு உபதேசம் அல்ல. When you bring in law and say, you must do this, only then you're a Christian. You must do this, only then, you'll be saved. That is legalism. Legalism is basically, you must do certain things in order to be righteous before God. அதாவது நீங்கள் நியாயப்பிரமாணங்களை உள்ளே கொண்டு வந்து திணித்து நீங்கள் இது செய்தால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள், இப்படி நடந்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இந்த காரியத்தை நீங்கள் உபசரித்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அது நிஜமான ரட்சிப்பு அல்ல. அது என்னவென்று சொன்னால் சட்டத்திட்டங்கள். இப்படிப்பட்ட சட்டத்திட்டத்துக்கு கீழாக நீங்கள் தலை வணங்கினால்தான் அல்லது நீங்கள் இது கீழாக அடங்கியிருந்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம். In Galatians 5:1, Paul will say it is for freedom, liberty that Christ has set us free. So, am I walking in the freedom and liberty of grace? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பவுல் எழுதுகிறார், நாம் சுதந்திரத்துக்காக நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அந்த சுதந்திரத்துக்கு கீழாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? Liberty or freedom does not mean I can do whatever I want. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நான் எதை வேணாலும் என்னுடைய மனதுக்கு ஏற்றபடி செய்யலாம் என்று சொல்லி அர்த்தம் அல்ல.
People generally, when we talk about the world out there, generally freedom means, oh, I can do whatever I want, and usually doing bad things. பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது எனக்கு சுதந்திரம் உண்டு, நான் என்ன வேணாம் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்யலாம் என்று சொல்லி இப்படியே தான் சுதந்திரத்தை எடுத்து போவார்கள். We have freedom in Christ to say no to sin. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு சுதந்திரம் உண்டு. எதற்கு என்று சொன்னால் பாவத்துக்கு இல்லை என்று சொல்வதற்கு. We have freedom in Christ to say no to the devil, to say no to the world. நாம் பிசாசவனிடத்தில் இவ்வுலகத்தில் பிரபஞ்சத்துக்கும் எதிராக இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு அந்த சுதந்திரம் உண்டு. Liberty is not a license to sin. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் அல்ல. When you read Romans chapter 6, Paul says, does that mean we can sin because we are under grace? Of course not. ரோமர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், நாம் கிருபையின் காலத்திற்கு கீழாக வாழ்ந்திருக்கிறதுனால நாம் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. இல்லை, அப்படியாக இல்லை. Oh, if you sin as a non-believer, you will be judged. But now you're a Christian, the same sin is okay. Nonsense, isn't it? அதாவது நீங்க அவிசுவாசியாக நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு தண்டிக்கப்படும். ஆனால் கிறிஸ்தவனாக நீங்கள் பாவத்தில் விழுந்தால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அது சரியான ஒரு உபதேசம் அல்ல. We have liberty. You see, again, if you bring Romans, the law will not help you to overcome your sin. The law will expose your sin. அதாவது நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்லுவார், நமக்கு சில நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது, அது நம்முடைய பாவத்தை என்ன செய்யாது, நம்ம மூடி மறைக்காது. அந்த நியாயப்பிரமாணங்கள் நம்ம பாவத்தை வெளிப்படுத்தும். So law cannot help you. அதனால் நியாயப்பிரமாணங்களே நமக்கு உதவி செய்யாது. Then how to live according to the demands of the law? If you talk about living a holy life, how can we live according to the demands of the law? ஸோ அப்படியாக இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழாக நாம் எப்படி பரிசுத்த ஜீவியத்தை நாம் வாழ முடியும்? For example, the law will say, don't commit adultery. The Lord will say, even if you think about it in your heart, of you really, desire in your heart, you've already committed adultery. அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் உதாரணத்தை சொல்ல போனால் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விபச்சாரம் செய்தாலே அதுவே பாவம் என்று சொல்லுவார். The law cannot deal with my heart. நியாயப்பிரமாணமானது என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்தாது. But grace can deal with our heart. Grace can strengthen us to obey what Jesus has commanded us. ஆனால் கிருபை என்னுடைய இருதயத்தின் நிலைமையை சரிப்படுத்த முடியும். கிருபையானது கிறிஸ்து கீழாக நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்ய முடியும். So am I walking in the liberty of grace? Am I able to look at sin and say I won't do it? கிருபையின் சுதந்திரத்தின் கீழாக நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, பாவங்களை பார்த்து நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேனா? Grace does not excuse sin. Grace strengthens you not to sin. கிருபையானது நம் பாவம் செய்வதற்கு தூண்டுதல் அல்ல, கிருபையானது நம் பாவம் செய்யாம இருப்பதற்கு உதவி செய்யும். Fourthly, am I walking in righteousness? We have been declared righteous, but are we walking in that righteousness? நான்காவதாக நாம் எல்லோரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறோமே, அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? And number 5, are we like the Apostle Paul, who stood very boldly in front of Peter, Barnabas, 2 giants in the faith, among the other Jewish leaders who have come from Jerusalem, to stand and rebuke Peter publicly, standing to defend the gospel. ஐந்தாவதாக நாம் பவுலை போல இந்த 2 ஜாம்பவான்கள் பேதுருவும் சரி பர்னபாவும் சரி இந்த எருசலேத்தில் வந்த ஒரு சிலர்களும் சரி அவர்கள் முன்பாக தைரியமாக நின்று இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியம் என்று சொல்லி நாம் நிலை நிற்கிறோமா? To be able to defend the gospel, we must know what the gospel is. நம் சுவிசேஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் என்றால் என்னவென்று நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். So this requires us to study the Bible. அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதாகமத்தை சரியாக நாம் வாசிக்க வேண்டும். Bible study is a tool that helps us.
வேதாகம ஆராய்ச்சி என்று சொல்லும் பொழுது இது ஒரு கருவியாக இருக்கிறது, நமக்கு நம்முடைய விசுவாசத்தை அளவை உதவி செய்வதற்கு. You can take this down. Number one, we must define the gospel. நீங்கள் எழுதி கொடுங்க. முதலாவதாக சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி நம்ம அதுக்குண்டான விலக்குறைகளை நாம் செய்ய வேண்டும். Maybe someone can type in the chat, define the gospel. சுவிசேஷத்தை நாம் விளக்க வேண்டும். Number two, defend the gospel. இரண்டாவதாக சுவிசேஷத்தை நாம் தற்காக்க வேண்டும். That's what Paul did. பவுல் செய்தது போல So defend the gospel. சுவிசேஷத்தை நாம் தற்காக்க வேண்டும். Thirdly, demonstrate the gospel. Our மூன்றாவது life should show the gospel that we believe. மூன்றாவதாக சுவிசேஷத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவியமானது சுவிசேஷத்தின் படியாக வாழ்ந்து காமிக்க வேண்டும். To demonstrate the gospel. சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். Number four, disseminate the gospel. Preach it. நான்காவதாக சுவிசேஷத்தை நாம் பரப்ப வேண்டும். நாம் அந்த காரியத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை Okay, so define the gospel, defend the gospel, demonstrate the gospel, disseminate the gospel. ஸோ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை நாம் அந்த சுவிசேஷம் என்றால் என்னவென்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். நாம் சுவிசேஷத்தை தற்காக்க வேண்டும். சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். நான்காவதாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். We have come to the end of chapter 2. இரண்டாவது அதிகாரத்தின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். So in our next lesson, we will move on to chapter 3 and 4, the second division in the book of Galatians, where Paul will articulate, explain the gospel. அடுத்ததாக நாம் மூன்றாவது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் பவுல் சுவிசேஷத்தை அவர் வெளிப்படுத்துவதை, இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க போகிறோம். God bless you. Hope this has been helpful. See you again in our next lesson. தேவன் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பதாக. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். உங்கள் அனைவரும் அடுத்த பாடத்தில் சந்திக்கிறோம்.